வணக்கம். உங்கள் அனைவரையும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு என்ன விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சிறிய குட்டி கதையை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். 2 அணில்கள் ஒரு மரத்தில் ஏறி ரொம்பவும் சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருந்தாங்க. அப்போ விளையாண்டு கொண்டிருக்கும் போது அதில் ஒரு அணில் ரொம்பவுமே பக்தி கூட. அந்த அணிலுக்கு சரியான மாதிரி கடவுள் பக்தியாக, மற்ற அணிலுக்கு கடவுள் பக்தி இல்லை. அப்போ எந்த நாளுமே தன்னுடைய நண்பனை கேலி செய்கிறதும் கிண்டல் செய்கிறதும் இப்படியே தான் செய்து கொண்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் இப்படி அந்த 2 அணில்களுமே மரத்தில் ஏறி விளையாண்டு கொண்டிருக்கும் போது அந்த ஒரு அணில் அந்த பக்தி கூட இருக்கிற அந்த அணில் தவறி கீழே விழுந்து விட்டுதான். இப்போ விழுந்த பிறகு மரத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணில் கேலி கிண்டல் செய்து, நீ கீழே விழுந்துட்ட, உன்னுடைய கடவுள் எங்கே போனார், இப்போ உன்னை காப்பாற்றிருக்கலாமே, கடவுள்கிட்ட கொஞ்சம் கேட்டு எனக்கு சொல்லு, ஏன் உன்னை கீழே தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய கேலி கிண்டல்லாம் செய்திருக்கிறது. ஆனாலும் இந்த அணில் சொன்னிச்சாம், கடவுள் கீழே என்னை தள்ளி விட்டதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிருக்கலாம், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி உள்ள அணில் கடவுள்கிட்ட நன்றி சொன்னிச்சாம். கடவுளே, என்னை கீழே தள்ளிவிட்டு என்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒரு சின்ன அடியோடு என்னை தப்பிக்க விட்டுருக்குறீங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்ல, மற்ற அணில் மரத்துலேருந்து பார்த்துட்டு, கீழே விழுந்தாலுமே உன்னுடைய அந்த இந்த விடயங்களை நீ விட மாட்டேன்ற, கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்ட கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுதான். அப்போ கீழே விழுந்து நீ மண்ணை கவ்வினாலுமே உனக்கெல்லாம் இங்கே புத்தி சரி வராது, உனக்கெல்லாம் புத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் செய்திருக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த கீழே இருக்கிற அணில் மரத்தில் ஒரு பெரிய கொடூரமான ஒரு சம்பவத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற அணில் மரத்தில் இருந்த அணிலுக்கு பின்புறமாக ஒரு பெரிய பாம்பு அந்த அணிலை அப்படியே கவ்வி பிடிப்பதை கீழே இருக்கிற அணில் பார்த்துட்டு, உடனே நண்பா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாலும் அதனுடைய காதில் அது விழவே இல்லை. விழாமல் அந்த பாம்பு அந்த மற்ற அணிலை அப்படியே விழுங்கி கொண்டிருக்கும் போதுதான் அந்த அணிலுக்கு தோன்றியது, தன்னுடைய நண்பன் சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, உண்மைத்தன்மை இருக்கிறது, இது தெரியாமல் நான் கேலி கிண்டல் செய்தேனே அப்படின்னு சொல்லி அது அப்படியே இறந்துட்டு. அப்போ அதுதான் நாங்களும் சில நேரத்தில் இந்த மாதிரி நாங்கள் கீழே விழும்போது உலகம் எங்களை பார்த்து சிரிச்சிருக்கோம். இப்படி தான் கீழே விழுந்துட்டான், இனி எலும்பி வரவே மாட்டான், இவ்வளோ தான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல்லாம் செய்திருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த கேலி கிண்டல்கள்லாம் நாங்கள் ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுருப்போம். மற்றவர்கள் எங்களை பார்த்து என்ன சொன்னாலுமே அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் எங்களுக்கு நாங்கள் எது நன்மைன்னு எங்களுக்கு செய்கிற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். சில விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் கீழே விழுந்தது ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு செயலாகவும் இருக்கும். ஆகவே எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டே போவோம். ஆகவே என்ன எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலுமே இறைவன் ஏதோ ஒரு விடயத்தை எங்களுக்கு அதன் மூலமாக சொல்கிறார், எங்களை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் எங்களுக்கு இடம் இல்லாமல் போகும். ஆகவே எல்லாம் நன்மைக்கு. நன்றி.